நமது நொளம்பூர் கிளப் ஆஃப் ரோட்டரியின் பிரசிடெண்டாக திருவாளர் சுரேஷ் அவர்கள் பதவியேற்றார். நொளம்பூர் ரோட்டரியின் முதல் பிரசிடெண்ட் என்ற பெருமை இவரையே சாரும். இவரை பற்றி சிறு குறிப்பு தர வேண்டுமென்றால், பதவிகள் இவருக்கு புதிதல்ல, பதவிகளுக்குத்தான் இவர் புதிது. இவர் தலைமையில் நொளம்பூர் ரோட்டரி கிளப் நடத்திய 1 வருட சாதனைகள் இப்பொழுது இங்கே. போலியோ. டைரக்டர் எம். ஜெகநாதன். போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம் என்ற லட்சிய சாதனையில் ஈடுபட்டிருக்கும் ரோட்டரி இயக்கம் இந்த ஆண்டும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. நமது உறுப்பினர்கள் 30 முகாம்களுக்கு பொறுப்பேற்று போலியோ பற்றிய விழிப்புணர்வை ஆட்டோக்கள் மூலம் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து 1762 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து விடுவதை கண்காணித்தனர். இந்த ஆண்டு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஆண்டாகும். இந்திய தாய்த்திரு நாட்டிலிருந்து போலியோ என்ற அரக்கனை முற்றிலுமாக அழித்ததாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இதில் ஒவ்வொரு ரொட்டேரியனுக்கும் மிகப்பெரிய பங்குண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதன் தொடர்ச்சியாக ட்ரையோ ராலி. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த். டைரக்டர் டாக்டர் ஜி.வி. குமார். முகப்பேர் ஈஸ்ட், முகப்பேர் வெஸ்ட், நொளம்பூர் ஆகிய இடங்களில் இலவச மருத்துவ பரிசோதனை எங்கள் கிளப்பின் சார்பில் நடத்தப்பட்டது. இதில் 300க்கும் அதிகமானோர் பயன்பெற்றனர். கண் பார்வை சோதிக்கப்பட்டு 25 கண் கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. நீரிழிவு நோய் சம்பந்தமான கருத்தரங்குகள் நடத்தப்பெற்றன. ஆனந்த தீபாவளி. நமது ரோட்டரியின் சார்பாக 30 பழங்குடி குடும்பத்தினருக்கு தொழிலதிபர் திரு ஆனந்த் மாரியப்பன் அவர்களுடன் இணைந்து உற்சாக தீபாவளிக்காக புத்தாடைகள், பட்டாசுகள், இனிப்புகள் வழங்கி உண்மையான சந்தோஷம் உளமாற உணரப்பட்டது.
இஃப்தார் நோன்பு திறக்கும் விழா. பேரண்ட் கிளப் சென்னை ஃபோர்ட் சிட்டியுடன் இணைந்து இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவினை மதம் மொழி கடந்து நடத்தி இன்புற்றோம். நொளம்பூரில் நமது கிளப் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. கர்னல் குருவையா அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். நொளம்பூர் கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு மைக், ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர் வழங்கி மாணவர்களுக்கு உதவி புரிந்தது. நொளம்பூரில் நமது ரோட்டரி கிளப் சார்பாக குடியரசு தின விழா கொண்டாடப்பெற்றது. கர்னல் குருவையா அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். நொளம்பூரில் பசுமை திருவிழா. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சென்னை நொளம்பூர் ரோட்டரி சங்கமும் ஈஷா பசுமை கரங்கள் நிறுவனமும் இணைந்து நடத்திய மாபெரும் மரக்கன்றுகள் நடும் விழா இன்று நொளம்பூரில் 143 வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி நளினி இமானுவேல் முன்னிலையில் சென்னை மாநகராட்சி துணை மேயர் திரு பெஞ்சமின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அரசு மகளிர் ராணிமேரி கல்லூரியின் உள்ளே அமைந்திருக்கும் 18 ஏக்கர் புதர் மண்டிய விஷ ஜந்துக்கள் உலாவி வரும் கல்லூரி உள்வளாகத்தை ரொட்ராக்ட்ஸ் உதவியுடன் விழி இழந்தோர் கோமகனின் ராகப்பிரியா இசை நிகழ்ச்சி மூலமாக நிதி திரட்டி நவீன எந்திரங்களை கொண்டு கலைகளை அகற்றி புனரமைப்பு செய்த பெருமை ரோட்டரி கிளப் ஆஃப் நொளம்பூர் சாரும் என்றால் மிகையில்லை. குருவி தலையில் பனங்காய் என்பது போல் புத்தம் புது கிளப்பான இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் நொளம்பூருக்கு இந்த பணி அரிய சாதனை என்பதில் ஐயமில்லை. அத்துடன் ஆரோக்கியம் கருதி கழிப்பிட தூய்மையும் கருத்தில் கொள்ளப்பட்டது. 18 கழிப்பிடங்களும் கண்ணாடிகளாக ஜொலித்தது. அந்த கல்லூரிகளின் ஆசிரியர்களும் பணியாளர்களும் பரவசம் அடையும் விதத்தில் அமைந்தது. பயங்கர புதரா இருந்தது. மாணவர்கள் வருவதற்கு கொஞ்சம் பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ 12 லெட்ரின் சரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய க்ளீன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதோ அங்கெங்கெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போல்லாம் பயம் இல்லாமல் கொஞ்சம் மாணவர்கள்லாம் வர முடியுது. என்ட்ரன்ஸ்ல முன்னாடி ரொம்ப பரப்பளவு பள்ளமா இருக்கும். அந்த பள்ளமா இருக்க இடத்துல ஜேசிபி அந்த இதை வச்சு குப்பையெல்லாம் துப்புரவுப்படுத்திட்டாங்க. இப்ப எங்க பிள்ளைங்க அங்க ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. என்எஸ்எஸ்ல இப்ப ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா கூட நாங்க அந்த இடத்துல வச்சு நடத்துறதுக்கு வசதியா இருக்கு. பிள்ளைங்க அங்க எல்லாம் போய் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அது எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. அதனால எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நொளம்பூர் ரோட்டரி கிளப் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்க தெரிவிப்போம். இன்னொரு விஷயம், அடிக்கடி நீங்க நொளம்பூர் உங்களுடைய ரோட்டரி கிளப் எங்களோட சந்திச்சு 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறோம். எங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் அதான் அங்கங்கே குப்பையா, அப்புறம் மரத்தில் இருந்த சருகுகள்லாம் கொட்டி அங்கங்கே கூட்டி வச்சுக்குவாங்க. அப்புறம் அப்படியே இருக்கும், நடக்கவே முடியாது. இப்போது அங்கங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் புதறி எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ கிரவுண்டாக இருக்குது. நல்லா விளையாட நல்லா கிரவுண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் டாய்லெட்லாம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது. The Rotary and our principal mainly for bringing an awareness that you have to maintain your campus clean. Chennai Rotary Nolambur
for bringing this awareness and making, we can also proudly say that the college is a plastic free zone, and we will also put our efforts to see that no such things will be in future of having such bushy areas, and we will also help the Rotaract Nolambur and the college principal to keep our environment clean and safe. நிறைய அமைப்பு வந்தாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ணல. வந்துட்டு திரும்பி போனாங்க. ஆனா ரோட்டரி கிளப் வந்து தான் எங்களுக்கு வந்து இவ்வளவு சுத்தமா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நொளம்பூர் ரோட்டரி கிளப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனந்த காடாக இருந்த ராணிமேரி கல்லூரியை ராணிமேரி கல்லூரியாக மிகுந்த சோலைவனமாக மாற்றிய ரோட்டரி கிளப் நொளம்பூர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நியூ ஜெனரேஷன் டைரக்டர் சுமிர் சாப்ரோ, கோ-டைரக்டர் தினேஷ். அரசு ராணிமேரி கல்லூரியில் 1200 மாணவிகளை கொண்டு புதிய முதல் ரோட்டராக்ட் கிளப் துவங்கப்பட்டது. இந்த ரோட்டராக்ட் கிளப் மிகவும் ஜொலிப்பு மிக்கது. ஏனெனில் இவர்கள் மூலமாகத்தான் விழிப்புணர்வு பேரணிகள் உயிர் பெற்றன. இளைய தலைமுறையின் வேகமும் எங்கள் ரொட்டேரியன்ஸ் விவேகமும் இணைந்து பல உயிரோட்டமான நிகழ்வுகள் நடைபெற்றது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த ரோட்டராக்ட்ஸுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ட்ராக்ட் கிளப் ஆஃப் SBOA மாடல் மெட்ரிக் ஸ்கூல். பள்ளி மாணவர்கள் சமுதாய சிந்தனையோடும் ஆளுமை திறனோடும் பிரதிபலிக்க நம் ரோட்டரியின் முயற்சியில் முதல் இன்ட்ராக்ட் கிளப் முகப்பேர் வெஸ்டில் உள்ள SBOA மாடல் மெட்ரிக் பள்ளியில் துவங்கப்பட்டது. அதில் 150 மாணவர்கள் தங்களை இணைத்து சாலை பாதுகாப்பு போன்ற பொது நிகழ்வுகளில் பங்கேற்று சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அவர்கள் வளம் பெற வாழ்த்துகிறோம். அத்துடன் 2வது இன்ட்ராக்ட் ஸ்கூல் வரிசையில் கிரீன் வேலி இடம்பெறுகிறது. அங்கும் செவ்வனே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்ட்ராக்ட் கிளப். செஸ் காம்படிஷன். நம்முடைய கிளப்பிலிருந்து 12 பேர் கலந்து கொண்ட இந்த போட்டியில் 4 கோப்பைகள் ரோட்டரி கிளப் ஆஃப் நொளம்பூர் வென்றுள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நியூ இயர் ஈவ். வருக புத்தாண்டே வருக என்று புத்தாண்டை வரவேற்க பெரியோர் முதல் சிறியோர் வரை வயது வித்தியாசமின்றி தங்களை மறந்து பாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, பொது அறிவு போட்டி போன்ற கேளிக்கை கொண்டாட்டங்களில் பங்கேற்று சென்னை ரோட்டரி மாவட்டம் அமைத்துவித்த இந்த குடும்ப விழாவில் பங்கு கொண்டு நாங்கள் ரோட்டரி குடும்பத்தினர் என்பதை மெய்ப்பித்தனர். டே அவுட். நமது சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளை ஒரு நாள் சுற்றுலாவாக ராஜீவ்காந்தி மெமோரியல் பிளேஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க் அழைத்துச் செல்லப்பட்டனர். ஓணம் திருவிழா. நம் எல்லோரும் இந்தியர்கள் என்பதை ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஓணம் செலிப்ரேஷன் பறைசாற்றியது. பொங்கல் விழா. சொக்கிதானி. சென்னை ரோட்டரி மாவட்டம் காஞ்சிபுரம் கிளப்புடன் இணைந்து நடத்திய பொங்கல் விழா ராஜஸ்தானியின் பாரம்பரிய கிராமமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சொக்கிதானியில் நடைபெற்றது.
खान यो हनी सिंगर मुझो को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मुझो को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनी आ जाओ सारे मूड बना के और रजनी फैंस don't miss that chance और रजनी फैंस don't miss that chance ரோர் கர்ஜனை ஆர்ஐ டிஸ்ட்ரிக்ட் 3230 ரோர் என்ற குடும்ப விழா பல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேளிக்கை கொண்டாட்டங்களுடன் தொடங்கி குழு போட்டி மற்றும் பரிசுகள் வழங்குதல் என்பன போல் ஆளுநர் திரு ஏபி கண்ணா அவர்கள் தலைமையில் கோலாகலமாக நடந்தேறியது. வெகேஷனல் சர்வீசஸ் டைரக்டர் ஜெகநாதன். இன்டர் கிளப் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் மூலமாக விளையாட்டு வீராங்கனைகளுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் நமது சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. கிளப் சர்வீஸ் வீக்லி மீட்டிங்ஸ். இதன் டைரக்டர் ரொட்டேரியன் எஸ் வெங்கடேஷ் அவர்கள். வாராந்திர கூட்டங்களில் 60% அட்டெண்டன்ஸ் என்பது நடப்பு நிகழ்வு. அந்த கூட்டங்களில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண நாள் கொண்டாட்டங்கள் முதலியவை நடந்தேறும். இந்த ரோட்டரி வருடத்தில் 32 வாராந்திர கூட்டங்கள் செவ்வனே நடந்தேறியது. ஸ்பீக்கர் மீட்டிங். இதில் சிறப்பு பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்வர். டாக்டர் ஜி முத்துக்குமார், US, டாக்டரேட் இன் மைக்ரோபயாலஜி, ஒன்லி சக்சஸ் ஃபவுண்டேஷன் டைரக்டர் செந்தில் அண்ணாமலை, மிஸ்டர் கார்த்திகேயன் முதலியோர் கலந்து கொண்டு அணி சேர்த்தனர். 24 சிறப்பு பேச்சாளர் கூட்டங்கள் தங்கள் சிறப்பாக நடந்தேறியது. தென்றல். தெற்கிலிருந்து வருவது தென்றல். தென்றலை உணராதோர் யார்? தெற்கிலிருந்து வந்து முடிசூடா மன்னனாக மகுடமேற்றிருக்கும் நமது ஆளுநர் திரு ஏபி கண்ணா அவர்களின் வழித்தோன்றல் ரொட்டேரியன் பாப்பு பேரம் நடத்திய தென்றல் மாவட்ட மாநாடு நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் கோலாகலமாக நடந்தேறியது. பிரசிடென்சியல் கான்ஃபரன்ஸ். நமது ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர் ரொட்டேரியன் ரான் பர்டன் நமது சென்னை மாவட்டத்திற்கு வருகை புரிந்து இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டை நமது மாவட்ட ஆளுநர் ஏபி கண்ணா அவர்கள் தலைமையில் ஹைஃபை என்ற மாபெரும் வரலாற்று சாதனை படைத்து நமது கவர்னர் கின்னஸ் கண்ணா என்று செல்லமாக அழைக்கப்படுகிறார். இன்டர்நேஷனல் சர்வீசஸ். டைரக்டர் தினேஷ் கிருஷ்ணன். GSC மெம்பர்ஸின் சர்வீஸை பாராட்டுவதற்காக 30 சங்கங்களும் நடத்திய பாராட்டு விழாவுடன் நமது சங்கமும் இணைந்து பங்காற்றியது. நமது சங்கத்தை சார்ந்த ரொட்டேரியன் ஜெகன் அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஸ்வில் கிளப்பில் RI டிஸ்ட்ரிக்ட் 2203 PDG பெட்ரோ அவர்களுடன் நம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பிளாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் செய்து அவர்களது சங்க கூட்டத்தில் இந்திய நாட்டு கலாச்சாரம் பெருமைகளை பற்றி உரையாற்றியுள்ளார். வெகேஷனல் அவார்ட்ஸ். சமூகத்தில் பல துறைகளிலும் சிறப்பாக செயல்படுபவர்களை ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுப்பது போல் நமது சங்கம் இந்த 5 சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து விருதுகளை வழங்கி கௌரவித்தது. மிகச் சிறப்பாக இந்த விழா காமராசர் அரங்கத்தில் 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மத்தியில் நடைபெற்றது. மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்.
டிரெக்டர் திபேஷ் கோஷ். 33 சாசன உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நம் சங்கம் இப்பொழுது 40 உறுப்பினர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் 5 உறுப்பினர்களை சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். அரூபம். நொளம்பூரில் மின்தகன மேடை அமைக்கும் பொருட்டு அரூபம் அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நம் சங்க உறுப்பினர்கள் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாநகரங்களின் ரோட்டரியுடன் இணைந்து அந்த நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள மின்தகன மேடையின் செயல்பாடுகள் மற்றும் விளக்கங்கள் அறிந்து அதன் சம்பந்தமான ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆயத்த நிலையில் உள்ளன. இந்த சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் உருப்பெறும் நிலையில் நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒத்துழைப்பு தர இசைந்துள்ளார் என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். எட்டு லட்சம் புத்தகங்களை 7 நாட்களில் தருவித்து 108 நூலகங்களை உருவாக்கும் பணியில் தங்களை இணைத்து கொண்டு இந்த சிக்ஷா ப்ராஜெக்டில் பங்கு பெற்றனர் நமது ரோட்டரி கிளப் ஆஃப் நொளம்பூர். ஒன்லி சக்சஸ் ஃபவுண்டேஷன். நொளம்பூர் கிராமத்தில் உள்ள 15 ஏழை பள்ளி குழந்தைகளின் கல்வி செலவுக்கு ஒன்லி சக்சஸ் பொறுப்பேற்றுள்ளனர். இதன் மூலமாக புத்தகம், நோட்டு, எழுதுபொருட்கள் மற்றும் கல்வி கட்டணமாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. பப்ளிக் இமேஜ். சேர்மன் ரொட்டேனியன் வினய். நமது சங்கத்தின் அதிகாரப்பூர்வ நாளேடு அழகிய நொளம்பூர் இந்த ஆண்டு முதல் துவங்கப்பட்டது. நமது சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகள், சாதனைகள் அனைத்தும் உள்ளூர் வார இதழ்கள் மற்றும் பிரபல நாளிதழ்கள் முதலியவற்றில் பிரசுரிக்கப்பட்டது. மெரினா கடற்கரை சாலையில் குயின் மேரிஸ் கல்லூரியின் முன்பாக ரோட்டரி கிளப்பின் பெயர் பலகை வைக்கப்பட்டு அனைவரையும் ஈர்க்கும் விதத்தில் அமைந்துள்ளது. இந்த நொளம்பூர் ரோட்டரியில் இணைந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் முதலாக ரோட்டரியில் தங்களை இணைத்து கொண்டவர்கள். அதனால்தான் என்னவோ இதன் அதிர்வலைகள் நீ முளைக்கத் தொடங்கும் வேகத்தில் உன்னை சுற்றியிருக்கும் களைகளின் வேர்கள் கழன்று போகட்டும் என்பது போல் அல்லன களைந்து நல்லன பெருகி நலம் சேர்த்து கொண்டிருக்கிறது.